ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யூடியூபோட சர்ச் ஃபீச்சரை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு சில ட்ரிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக யூடியூப்பில் ஏதாவது ஒரு கீவேர்டை சர்ச் பண்ணோன்னா நமக்கு ரீசெண்டான இல்லை ரொம்ப ஃபேமஸான ரிசல்ட்ஸை தான் காட்டும். அதனால் நம்ம நார்மலாக சர்ச் பண்ணி பழைய வீடியோஸ் ஏதாவது கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம யூடியூபோட சர்ச் செக்ஷனில் போயிட்டு அவதார்னு சர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்படி சர்ச் பண்ணால் இப்போ ரீசெண்டாக வந்த ஃபயர் அண்ட் டேஷ் இதை மாதிரி ட்ரெய்லர் அது ரிலேட்டடான வீடியோஸ் தான் காட்டும். இந்த சேம் அவதாருங்கிற கீவேர்டுக்கு அப்புறம் நம்ம பிஃபோர்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு கோலன் போட்டு 2010 அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணோன்னா நமக்கு 2010க்கு முன்னாடி அவதார் ரிலேட்டடாக வந்த வீடியோஸ் எல்லாமே நமக்கு சர்ச் ரிசல்ட்டாக காட்டும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிச்சோன்னா யூடியூப்பில் இருக்க பழைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது ட்ராவல் விலாக்னு நார்மலாக சர்ச் பண்ணி பார்ப்போம். அப்படி சர்ச் பண்ணால் இப்போ ரீசெண்டாக வந்தது, அப்புறம் ஃபேமஸான வீடியோஸ்லாம் இங்கே காட்டுது. இதுவே ட்ராவல் விலாக் பிஃபோர் 2008னு சர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்படி பண்ணோன்னா நமக்கு ரொம்ப ஓல்டான யாராவது ரேண்டமாக ட்ராவல் விலாக் ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் காட்டும். ஸோ நீங்கள் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி நீங்கள் சின்ன வயசில் பார்த்த கார்ட்டூன்ஸ், மூவிஸ் அண்ட் மற்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் யூடியூப்லேருந்து கண்டுபிடிச்சி பார்த்துக்கலாம். அது உங்களுக்கு நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுக்கும். இதுவே பிஃபோருக்கு பதிலாக ஆஃப்டர்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்டன் இயருக்கு அப்புறம் வந்த வீடியோஸ் மட்டும்தான் காட்டும். இந்த ட்ரிக் மொபைல் ப்ரௌசர் அண்ட் டெஸ்க்டாப் ப்ரௌசரில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். மொபைல் ஆப்ஸில் ஒர்க் ஆகாது. இதில் செகண்ட் ட்ரிக் என்னென்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பாட்டம் ரைட் கார்னரில் இருக்க ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் இங்கே இப்படி ஹிஸ்ட்ரின்னு காட்டும். அதில் வியூ ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சர்ச் வாட்ச் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போய்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கீவேர்ட் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட வாட்ச் ஹிஸ்ட்ரியில் இருக்க ரிசல்ட்ஸ் மட்டும் காட்டும். நீங்கள் யூடியூப்பில் நார்மலாக சர்ச் பண்ணுற மாதிரி ரிசல்ட்ஸ் இங்கே வராது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சேம் யூடியூப் ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஒரு 10 இயர்ஸாக யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ இங்கே ஏதாவது ஒரு கீவேர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெய்லர்னு சர்ச் பண்ணலாம். ட்ரெய்லர்னு சர்ச் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் உங்கள் யூடியூப் அக்கௌண்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து என்னென்ன ட்ரெய்லர்ஸ் பார்த்துருக்கீங்களோ அது எல்லாமே காட்டும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அதை உங்களால் நார்மல் யூடியூப் சர்ச்லேருந்து கண்டுபிடிக்க முடியலன்னா உங்களுக்கு அந்த வீடியோவோட ஏதோ ஒரு கீவேர்ட் மெமரியில் இருக்குன்னா அதை சர்ச் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடுவாங்க. அடுத்து தேர்ட் மெத்தட், யூடியூபோட ஆட்ஸ் ரிலேட்டடாக ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். இந்த மெத்தட் மொபைல் அண்ட் டெஸ்க்டாப் ப்ரௌசரில் ஒர்க் ஆகும். நீங்கள் இப்போ யூடியூப்பில் போயிட்டு ஏதாவது ஒரு வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸ் ப்ளே ஆகும். ஸோ இப்போ நான் ஒரு வீடியோ கிளிக் பண்ணேன், எனக்கு இது மாதிரி ஆட் காட்டுது. அப்படி காட்டுறப்போ நீங்கள் இந்த யூஆர்எல்லில் போயிட்டு .com பக்கத்தில் ஒரு டாட் வச்சு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் சேம் வீடியோ ஆடை ஸ்கிப் ஆகிட்டு ப்ளே ஆக ஸ்டார்ட் ஆகிரும். இந்த மெத்தட் இப்போது டெம்பரரியாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. இது ஒர்க் ஆகாமல் ஸ்டாப் ஆகிட்டாலும் நீங்கள் யூப்ளாக் ஆரிஜின் மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஆட்ஸ் இல்லாமல் வீடியோஸ் பார்த்துக்கலாம். அடுத்து இதில் ஃபோர்த் மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். உங்களுக்கு நார்மலாக யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்து போர் அடிச்சிருச்சு, எதை பார்க்குறதுனே ஒரு ஐடியாவே இல்லைன்னா இந்த ytroller.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ரேண்டமாக யூடியூப் வீடியோஸ் ப்ளே ஆகும். இந்த இடத்துல புஷ் டு ரேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா ஃபேமஸ் இல்லாத அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் தானாக ப்ளே ஆகும். இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூடியூப் சேனல்ஸ்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு டைம் இந்த புஷ் டு ரேண்டமை கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு ரேண்டமாக வேற ஒரு வீடியோ ப்ளே ஆகும். அடுத்து இதில் ஃபிஃப்த் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஃபைண்ட் யூடியூப் வீடியோ .theTechRobot.ca அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு இந்த யூஆர்எல் சர்ச் பார் யூஸ் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் ப்ரைவேட் அண்ட் டெலிட்டட் வீடியோஸ் எல்லாமே இந்த வெப்சைட் வழியாக பார்த்துக்கலாம். ஆனால் அதுக்கு அந்த பர்டிகுலர் வீடியோவோட வீடியோ ஐடி இல்லைனா யூஆர்எல் உங்ககிட்ட இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஏதாவது ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோவை அந்த சேனல் ஓனர் ப்ரைவேட்டாக மாற்றிட்டாங்க இல்லை டெலீட் பண்ணிட்டாங்கன்னா, ஆனால் நீங்கள் வாட்ஸ்அப் ஹிஸ்ட்ரியில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை நீங்கள் எடுத்துடலாம். அந்த லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணி அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வெப்சைட் நிறையா சோர்ஸஸ்லேருந்து வீடியோஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இங்கே லிஸ்ட் பண்ணும். அதில் நீங்கள் சர்ச் பண்ணுற வீடியோ கிடச்சிச்சின்னா அவைலபிள்னு சொல்லி காட்டும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரைவேட் அண்ட் டெலிட்டட் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணிக்கலாம்.